இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் MAX ஃபங்க்ஷன், MIN ஃபங்க்ஷன், லார்ஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்மால் ஃபங்க்ஷன் ஆகிய 4 ஃபங்க்ஷனும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் MAX ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவில் எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக MAX அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்குது, எம்ப்ளாயி நேம் அண்ட் அவங்களோட சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு 3 காலம் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே இருக்க சேலரிஸில் யாரோட சேலரி வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக MAX அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷனோட ஃபார்முலாவை நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக MAX அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து MAX. ஸோ நான் ஃபங்க்ஷனோட நேம் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் இங்கே கீழே டிஸ்பிளே ஆகுது. நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்ற மாதிரி இங்கே காட்டுது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆர்கியூமெண்ட்டை இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே சேலரி அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 எம்ப்ளாயியோட சேலரி அமௌண்ட் இங்கே இருக்குது. இந்த 5 சேலரி அமௌண்ட்டில் எது மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக MAX அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த MAX அப்படின்ற ஃபங்க்ஷனில் நான் ஈக்குவல் டு MAX அப்படின்னு ஃபங்க்ஷனோட நேம் டைப் பண்ணிட்டேன். ஓப்பன் ப்ராக்கெட்டில் இப்போ ஆர்கியூமெண்ட் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வந்து எந்த செல்லில் இருக்க வேல்யூஸை வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோமோ அந்த செல் வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செல்லோட வேல்யூ இங்கே வந்து பார்த்திங்கன்னா C2லேருந்து C6 வரைக்குமான செல்லோட வேல்யூவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ C2லேருந்து C6. இப்போ இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா C2:C6 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. அதாவது C2 செல்லிலேருந்து C6 செல்லில் இருக்க வரைக்குமான டேட்டாஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுற ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதாவது 25,000 அப்படி தான் இங்கே இருக்கிற 5 அமௌண்ட்டில் 25,000 அப்படின்ற அமௌண்ட் தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் அமௌண்ட். ஸோ அந்த ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் MAX அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து MIN அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மினிமம் அமௌண்ட் எதுன்றதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு MIN அப்படின்ற ஃபங்க்ஷனோட நேமை நான் டைப் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட். சேம் தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸை நான் வந்து மினிமம் வேல்யூஸ் வந்து நான் ஃபைண்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூ இருக்க செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து செல் வந்து பார்த்தீங்கன்னா C2லேருந்து C6 வரைக்குமான செல் வேல்யூஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு MIN அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேமு. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து C2:C6 அதாவது C2ல் இருக்க செல் வேல்யூலேருந்து C6ல் இருக்க செல் வேல்யூ வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 5 வேல்யூவில் எது மினிமம் வேல்யூ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்காக தான் MAX அப்படின்ற ஃபங்க்ஷனும் MIN அப்படின்ற ஃபங்க்ஷனும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்மால் அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லார்ஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் தான். இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். லார்ஜ் அமௌண்ட் எது, லார்ஜஸ்ட் அமௌண்ட் எதுன்றதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 ஆர்கியூமெண்ட் இருக்கும். அதாவது அரே அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டும் K அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டும் இருக்கும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து லார்ஜ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நான் ஃபார்முலா டைப் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு லார்ஜ் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஆர்கியூமெண்ட் வந்து 2 ஆர்கியூமெண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஒன்று அரே அப்படின்றது, இன்னொன்று K. ஸோ இந்த அரேயில் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க செல்லோட வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ C2லேருந்து C6க்கான செல் வேல்யூஸை நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அரேயில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரேஞ்சு செலக்ட் பண்ணுறோம். ஸோ ரேஞ்ச் வந்து C2 to C6 வரைக்குமான செல் வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அரே. ஸோ நான் கம்மா கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து K அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் அமௌண்ட் வேணுமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அமௌண்ட் இருக்குது, மொத்தம் 5 அமௌண்ட் இருக்குது. ஸோ 5 எம்ப்ளாயீஸோட சேலரி அமௌண்ட் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் அமௌண்ட் வேணுமா, செகண்ட் லார்ஜஸ்ட் அமௌண்ட் வேணுமா, தேர்ட் லார்ஜஸ்ட் அமௌண்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம எந்த லார்ஜஸ்ட் அமௌண்ட் வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இங்கே K அப்படின்ற ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் அமௌண்ட் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஆன்சராக இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்றது தான் கிடைக்கும். ஏன்னா இருக்கிறதுலே வந்து
லார்ஜஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்றது தான். இப்போ இதே நான் 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் அமௌண்ட் எதுன்றதை நான் செக் பண்ணோம். ஸோ 25,000க்கு அப்புறமா செகண்டாக இருக்க லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 18,000. ஸோ 18,000 அப்படின்றது அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இங்கே 2 அப்படின்னு கொடுக்குறேன், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 18,000 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து லார்ஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு எந்த அமௌண்ட்டு, அதாவது ஃபஸ்ட் அமௌண்ட்டா, செகண்ட் அமௌண்ட்டா, தேர்ட் அமௌண்ட்டா, எந்த லார்ஜஸ்ட் அமௌண்ட் வேணும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே வந்து ஸ்மால் ஃபங்க்ஷன் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஸ்மால் ஓப்பன் ப்ராக்கெட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். லார்ஜ் ஃபங்க்ஷனில் பார்த்த மாதிரி சேம் 2 ஆர்குமெண்ட் காட்டுது, ஒன்று அரே. ஸோ அரேயில் வந்து நான் நம்பர் ஆஃப் ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆர்குமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா C2லேருந்து C6 வரைக்குமான செல் வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கமா கொடுக்குறேன், அரே முடிஞ்சிருச்சு. அடுத்து கே. இந்த கேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வேணுமா, செகண்ட் ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வேணுமா, தேர்டு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வேணுமா, எந்த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வேணும் அப்படின்றது இந்த கே அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதே நான் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தான். இதே நான் 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் எனக்கு இங்கே செலக்ட் ஆகும். செகண்ட் ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வந்து 12,000, தேர்டு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் அப்படின்னா 13,000, ஃபோர்த்துனா 18,000. இந்த மாதிரி வந்து நம்ம எந்த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வேணும் அப்படின்றது கே அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வேணும், நான் அதை தான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் 1 அப்படின்றத கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட், இந்த 5 அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்றது எனக்கு இங்கே ஆன்சராக கிடைக்கும்.